பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கிளாசிஃபிகேஷனும் அதோட நாமன்கிளியேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன்னால் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அதில் வந்து கார்பன், ஹைட்ரஜன் அதெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த எலமெண்ட் வந்து எப்படி டிவைட் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷனல் குரூப், அதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன். நாமன்கிளியேச்சர்னால் என்னென்னா அதோட நேமிங். கார்பன் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குமோ அதை பொறுத்து மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் நேமிங் கொடுக்கறதுக்கு தான் நாமன்கிளியேச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து மூணாக நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஒரு கார்பனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ஃபங்க்ஷனல் குரூப், ஆட்டம்ஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சிமிலராக இருக்குது, அதோட எலமெண்ட் வந்து எப்படி பைண்ட் ஆகி நம்மளுக்கு எப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றது தான் வந்து ஹோமோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோலஜினா என்னென்னா ஒரு கார்பன் ஆட்டமில் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப்பும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் வந்து சேமாக இருக்கும் ஒரு சீக்வன்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன்னா அதில் வந்து ஒரு கார்பன் ஆட்டமும் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பைண்ட் ஆகியிருக்கும். ஃபஸ்ட் ஒன் அதோட ஸ்ட்ரக்சர். கார்பன் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து ஏசைக்ளிக், அதாவது ஒரு சைக்ளிக் ஃபார்மில் இல்லாமல் ஒரு ஓப்பன் செயின் ஃபார்மேட்டில் இருக்கா. அதுக்கு அடுத்து சைக்ளிக்னா பென்சின், ஃபீனால் அந்த மாதிரி க்ளோஸ்டு செயினாக இருக்கிறது வந்து சைக்ளிக் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. இதை ஃபர்தராக வந்து ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக்னுட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஃப்ளோ சார்ட்டில் பார்க்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை வச்சு அது வந்து ஓப்பன் செயினாக இருக்கா, அலிஃபேட்டிக் காம்பவுண்ட், அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்னா ஃபேட் கம்பவுண்ட்ஸை தான் வந்து அலிஃபேட்டிக் கம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு செயினாக இருந்துச்சுன்னா பென்சின் ரிங் அந்த மாதிரியான காம்பவுண்ட் வந்து க்ளோஸ்டு செயின்னுட்டு நம்ம டிவைட் பண்ணுவோம். இந்த க்ளோஸ்ட் செயினை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம். வந்து ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட், இன்னொன்று வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்னா ஒரு கார்பன் ஆட்டம் வந்து ஒரே ஸ்ட்ரக்சரல் இதில் வந்து இருக்கும். அல்கேன், அல்கைன் அந்த மாதிரியான காம்பவுண்ட். ஏசைக்ளிக் செயின்னா என்னென்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து கார்பன் ரிங் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும், சைக்ளிக் ஃபார்மேட்டில் இருக்கும். அது வந்து அரோமேட்டிக்காக இருக்காது. அரோமேட்டிக்னால் என்னென்னா ஒரு ப்ளசண்ட் ஓடர் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனால், நாப்தலின் அந்த மாதிரியான கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஓடர் வந்து கொடுக்கும். அதை வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணும்போது பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட், நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்னுட்டு பிரிக்கிறோம். பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா வந்து பென்சின் ரிங் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா வந்து பென்சின் ரிங் ப்ரெசண்ட் ஆகாமல் 7 கார்பன் ரிங்ஸ், 8 கார்பன் ரிங்ஸ் அந்த மாதிரி ரிங் வந்து கெமிக்கல் காம்பவுண்டில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இப்போது இந்த ஃப்ளோ சார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டைப்ஸையும் வந்து நம்ம தனித்தனியாக அதோட டெஃபினிஷனோடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஏசைக்ளிக் ரிங். ஏசைக்ளிக் இல்லைன்னா வந்து ஓப்பன் செயின் காம்பவுண்ட்னா என்னென்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து அதோட லிங்க் ஆகிருக்கும், அது வந்து ஓப்பன் செயினாக வந்து ஃபார்ம் பண்ணும். அதோட எக்ஸாம்பிள் என்னென்னா 3 கார்பன் ஆட்டம் வந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருக்கும், அது வந்து ப்ரோப்பேன் வந்து ஃபார்ம் பண்ணும். அடுத்து ஐசோபியூட்டேன் வந்து 4 கார்பன் ஆட்டம்ஸும் ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ஈத்தேன் வந்து ஓப்பன் செயினாக இருக்குது, டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் ஈன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அசிட்டிக் ஆசிட்னா வந்து அதில் வந்து COH பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் வந்து ஆசிட்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மீத்தேன் வந்து ஆசிட் கூட வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் வந்து அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து அசிட்டோன்னா இது வந்து ஒரு கீட்டோன் குரூப்னா ஒரு 3 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகி அதில் வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து டபுள் பாண்டாக ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை தான் வந்து கீட்டோன் குரூப்புன்னு சொல்லுவோம்.
கீட்டோன் குரூப்பில் இது 4 கார்பன் ஆட்டம்ஸ் கூட இது அட்டாச் ஆகிறதுனால இதுக்கு பேர் வந்து அசிட்டோன். அதுக்கு அடுத்து ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹால்னா ஒரு ஆல்கஹால் வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம்னா ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஆல்கஹால்னு சொல்லுவோம். அது வந்து ஈத்தேன் குரூப் கூட ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைப் என்னென்னா சைக்ளிக் ஆர் க்ளோஸ்ட் செயின் காம்பவுண்ட். க்ளோஸ்டு செயினாக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பென்சின், அதுக்கடுத்து ப்ரொப்பேன், சைக்ளிக் ப்ரொப்பேன், சைக்ளிக் பியூட்டேன் அந்த மாதிரியான ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும். ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு ஆட்டமில் இருக்க ஒரு ரிங் செயினாக ஃபார்ம் பண்ணுறது வந்து மோனோசைக்ளிக்னு சொல்லுவாங்க. பாலிசைக்ளிக்னா ஒரு காம்பவுண்டில் வந்து மோர் தென் 1 ரிங் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா வந்து பாலிசைக்ளிக்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 குரூப்பாக நம்ம வந்து பிரிக்கிறோம், ஹோமோசைக்ளிக் அதுக்கடுத்து ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக்னால் என்னென்னா ஒரு கார்பன் ஆட்டம் வந்து லிங்க் இன்னொரு கார்பன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து கொடுக்கும். அது வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்டாகவும் அரோமேட்டிக் காம்பவுண்டாகவும் நம்மளுக்கு கொடுக்கும். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்னா 3 கார்பன் ஆட்டமுக்கு மேலே நிறைய ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்கும் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில். அதை தான் வந்து அலிபேட்டிக் ஆர் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் 3 கார்பன் ஆட்டம் வந்து சைக்ளிக் செயினில் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து சைக்ளோப்ரோப்பேன். ஏன்னா வந்து சிங்கிள் பாண்ட் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் ஏன்னு சொல்கிறோம். சைக்ளோப்ரோப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். பியூட்டேன்னா 4 கார்பன் ஆட்டம் வந்து சிங்கிள் பாண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சைக்ளிக் செயினில், அது வந்து சைக்ளோபியூட்டேன்னு சொல்லுவோம். சைக்ளோஹெக்சைன்னா 6 கார்பன் ஆட்டம் வந்து அட்டாச் ஆகி சைக்ளிக் ரிங்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் வந்து சைக்ளோஹெக்சைன்னு சொல்லுவோம். அடுத்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா அந்த நேம்லே வந்து அரோமா அப்படின்ட்டு ஒரு நேம் வந்து அதில் இருக்குது. அரோமானா ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வந்து அந்த கெமிக்கல் காம்பவுண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அந்த ஓடர் வந்து நம்மளுக்கு தெரியும். அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு பென்சின் ரிங்காவது ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்சின் ரிங்கில் வந்து 6 கார்பன் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சிம்பிளாக சைக்ளிக் செயினில் நம்ம 6 கார்னர்ஸ் வர மாதிரி நம்ம பென்சின் ரிங் வந்து போட்டுக்கலாம். அடுத்து நாப்தலின்னா 2 பென்சின் ரிங் வந்து சைக்ளிக் ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து ஆந்த்ரோசன்னா 3 பென்சின் ரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இதை வந்து ட்ரைசைக்ளிக்னு சொல்லுவாங்க. ஒரு பென்சின் ரிங் கூட ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அது பென்சாய்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக ஒரு பென்சின் ரிங் வந்து சைக்ளிக் ஃபார்மேட்டில் போட்டு அதில் ஆசிட் COOH வந்து இண்டிகேட் பண்ணலாம், அதை வந்து பென்சாய்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நைட்ரோபென்சின்னா ஒரு பென்சின் ரிங்கில் NO2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் வந்து நைட்ரோபென்சின்னு சொல்லுவாங்க. ஒரு பென்சின் ரிங்கில் OH ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா ஃபீனால். அடுத்த டைப் வந்து நான் பென்சாய்டிக் அரோமேட்டிக்னா பென்சின் ரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. நார்மலாக ஒரு பென்சின் ரிங்கில் 6 கார்பன் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆனால் இதில் மோர் தென் 6 கார்பன் ஆட்டம், அப்படி இல்லைன்னா 3 ஆர் 5 கார்பன் ஆட்டம், ப்ரொப்பேன், பியூட்டேன் அந்த மாதிரியான செயின் ஃபார்மேஷன் வந்து இதில் ஆகும். அதுதான் வந்து நான் பென்சாய்டிக் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அசோலின்க்ளிக் காம்பவுண்ட். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்னா அந்த ஒரு ஆட்டமில் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் அந்த மாதிரியான எலமெண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கும், ரிங் ஃபார்ம் ஆகிருக்கும், அதான் வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஹெட்ரோ மீன்ஸ் டிஃப்ரெண்ட், சைக்ளிக் காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிரன், பெரோல், தயோஃபின், பிரிடின், இண்டோல்
இதிலலாம் வந்து பென்சீன் ரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஆனால் சைக்ளிக் செயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.